கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்ல அன்பர் கூட்டுதனை வெள்ளே பரசமயம் விரும்பேன் உலகுக்கு உலகுக்குள்ளே அனைத்தினும் கும்புறம்பே அனைத்தினுக்கும் புறம்பே உலகுக்குள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே மோ உலகுக்குள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளதே விளைந்த கள்ளே களிக்கோ களியே களிக்கோ களியே ஆளிகையின் கணிமணியே கண்மணியே என் கண்மணியே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு மழை பெய்ந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த கடுமையான கோடை நாளிலே ஒரு குளிர்ச்சியான மாலை வேளையில் உங்களோடு சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அபிராமி அந்தாதி தொடரில் நாம் 22 பாடல்களை பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 23வது பாடலை பார்க்க போகிறோம். நேற்றைய இதற்கு முன் பார்த்த 22வது பாடலில் அம்பாள் தனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அதையும் மீறி தன்னிடத்திலே உள்ளத்திலே ஏற்றி தன்னை ஆட்கொண்ட விதம் எவ்வளவு விந்தையாக இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப வியப்பாக சொன்னார். இன்றைக்கி அம்பாள் என்னை ஆட்கொண்டு விட்ட காரணத்தினால் அம்பாளே நான் பரம்பொருளாக என்னுடைய பிடியாக எண்ணி நான் வாழ்கின்ற காரணத்தினால் அம்பாளுடைய திருவடியை என்னுடைய மனதிலே ஏற்றி நான் அந்த அம்பாளுக்கே நான் உரியவனாவேன். அம்பாளை தவிர வேறு பிற தெய்வத்தை வணங்க மாட்டேன், பிற மதத்தோரோடு சேரமாட்டேன். நான் கூட்டு செய்கின்ற அன்பர்கள் அனைவரும் அம்பாளின் அடியவர்களாகவே இருப்பார்கள். அதனால் ஏன்னா அம்பாள் எங்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்காங்க. அப்படிப்பட்ட அம்பாள் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலேயும் அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாளுடைய கருணையில் நான் இருக்கேன். ரெண்டும் சொல்கிறார். அம்பாள் என் உள்ளத்திலே இருக்கிறாள், அம்பாளுடைய கருணை கடலில் நான் மூழ்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை என்னுடைய கண்மணியே, என் கண்ணின் மணியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அழகான பாட்டு. இந்த பாடலை சொல்கிறேன், கேளுங்க. கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ள தேவி உள்ளதே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணியேங்கிறார். இது அம்பாளுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு உள்ளத்திலே ஒரு மயக்கத்தை, பக்தி மயக்கத்தை, அருள் மயக்கத்தை உண்டாகிறது. இந்த மயக்கம் எப்போ வரும்னா கல் குடித்தா மயக்கம் வரும் இல்லையா? அந்த கல் குடித்தா ஒரு போதை வரும். அந்த போதை வேறு. இது அருள் போதை, கருணை போதை, அம்பாளுடைய கருணையினால் விளைந்த அந்த போதை. அதனால் ஒரு களிப்பு உண்டாகிறது. அந்த கல் குடித்தா களிப்பு உண்டாகும். அந்த களிப்புக்கு அந்த களிப்பினால் என் உள்ளம் மகிழ்கிறது. அதனால் இந்த எளியவனாக எனக்கு இந்த பெரிய பேற்றினை அடித்த என் கண்மணியே அப்படின்னு சொல்கிறார். கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ளதே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே அப்படிங்கிறார். இப்போ இந்த இதை ஒரு நம்ம விரிவாக பார்க்கும். இப்போ ஒரு பக்தனுக்கு
ஒரு தான் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதிலே வச்சுக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் அனைவருக்கும் தெய்வம் இருக்குது. குலதெய்வம்னு சொல்லுவோம், இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லாருக்கும் குலதெய்வமும் உண்டு, இஷ்ட தெய்வமும் உண்டு. அந்த இஷ்ட தெய்வத்தை நம்மளோட மனசுலேயே வச்சுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்க முடியாதுங்க. இஷ்ட தெய்வம்ங்கிறது என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே ஒரே தெய்வமாகத்தான் இருக்கணும். அபிராமிப்பட்டருக்குடைய இஷ்ட தெய்வம் பரமாம்பிகை. அதுக்காக ஒரு மற்ற தெய்வத்தில் மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா கிட்டத்தட்ட 100 அபிராமி பாடலில் கிட்டத்தட்ட 70 பாடல்களிலே சிவபெருமானை பற்றிய ரெஃபரன்ஸும் வரும். சிவபெருமானும் விடமாட்டார். ஆனால் அவருடைய ப்ரைமரியாக பார்க்குறது அம்பாள். இப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு கிணறு வெட்ட போகிறோங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரியது இருக்குது, நான் ஒரு கிணறு வெட்டணும்னு சொல்கிறேன். ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த இடத்துல 10 அடி வெட்டுங்கிறார், தண்ணி வரல. இன்னொரு 5 அடி தள்ளி அந்த பக்கம் போய் 10 அடி வெட்டுங்கிறார், அங்கேயும் தண்ணி வரல. இதே மாதிரி 6-7 இடத்துல வெட்டியாச்சு, தண்ணி வரவே இல்லைங்க. எல்லாம் 10 அடியாக வெட்டி எங்கேயுமே தண்ணி வரல. அடுத்த வீட்டுக்காரன் ஒரு தட்டை போய் கேட்குறான், இன்னொரு தட்டை, நீ இந்த இடத்துல போய் வெட்டிக்கிட்டே இருங்கிறாரு. அவன் 25 அடி வெட்டினா தண்ணி பொருகுது. இவன் வந்து 7 இடத்துல 70 அடி வெட்டினான், அவனுக்கு தண்ணி வரலை. ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெட்டினான். ஆனால் அவன் ஒரே இடத்துல 25 வெட்டினா தண்ணி பொங்கி பெருகுது. இது எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருளிலும் ஒரு பொருளில் நிலையான ஒரு ஈடுபாடு வைத்தோம் என்றால் அதுக்கு பலன் உண்டு. அவன் ஒரே இடத்துல வெட்டியிருந்தான்னா 7 இடத்த வெட்டாமல் தண்ணி வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய உலகத்தில் வந்து கடவுள் ஒருவர் தான், பரம்பொருள் ஒன்று. பரம்பொருளுடைய செயல்பாடுகளுக்காக பல தெய்வங்களை நாம் வணங்குகிறோம் இல்லையா. இப்போ பஞ்சக்கிரியை அப்படின்னா 5 தொழில்கள் செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகாதேவர், சதாசிவன் 5 பேரை வணங்குகிறோம். சிவபெருமான் வந்து நிலையான சக்தியாக இருக்கிறதுனால இயக்க சக்தியாக அம்பாளை வணங்குகிறோம். அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் செய்கின்ற தொழில் அனைத்தும் நலமாக இருக்கணுங்கிறதுக்கு விக்னம் இல்லாமல் நடக்கிறது விக்னேஸ்வரை வணங்குகிறோம். அதுமாதிரி முருகப்பெருமானோட சிவபெருமானுடைய உருவமாக இருந்து கருணை செய்தனால அவரே வணங்குகிறோம். மகாவிஷ்ணுவே அந்த வைஷ்ணவ மனத்தில் அவரே மூல தெய்வமாக வணங்குறாங்க. அதனால் ஒவ்வொருவருக்கும் வணங்குகிறோம். ஆனால் எல்லாருக்கும், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. ஆனால் எந்த இடத்தில் நம்ம ஆழமாக விட்டுறோமோ அங்கே தான் தண்ணி பூமியிலேருந்து வருது. மேலே வெட்டிக்கிட்டு போனால் தண்ணி எங்கேயுமே தண்ணி வராது. அதே போன்று ஒரே இடத்தில் வந்து எப்படி வெட்டினால் தண்ணி வருகிறதோ அது எந்த முயற்சியும் இடைவிடாது ஊக்கத்தின் செய்தால் நல்ல பலன் உண்டாகும். இது இறைவனை பெறுவதில், திருவருளை பெறுவதும் முயற்சியிலும் இடைவிடாத ஒருமைப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த உதாரணம் சொல்லுது. இது எதை குறிக்கணும், இறைவனை தியானிக்கிறதுக்கு. இப்போ கடவுளை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், கடவுள் வந்து நிர்குணஸ்வரூபி, அவருக்கு ரூபம் கிடையாது, நம்ம கண்ணால் காண முடியாது. ஆனால் எப்படி இந்த உருவங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால், கடவுள் தன்னுடைய செயல்பாடுகளை விளக்குவதற்காக பல ரூபங்களில் கருணை செய்கிறார். எல்லா செயல்பாடுகளும் கடவுளால் தான் நடக்குது, அவனின்று ஒரு அணுவும் அசையாது. அப்போ அந்த கடவுளுடைய ரூபத்தை கண்டவர்கள் ஞானிகள், மகா முனிவர்கள், இறைவனுடைய பேரொழி பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இறைவனை நேராக பல நிலைகளிலே பார்த்துருக்காங்க. அதாவது அம்பாளை தாயாக பார்த்துருக்காங்க, அம்பாளை காளியாக பார்த்துருக்காங்க, அம்பாளை பார்வதியாக பார்த்துருக்காங்க, அம்பாளை பரமேஸ்வரியாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அம்பாள் ஒவ்வொரு நிலையிலும் அந்தந்த செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அத்தனை கண்டவர்கள், காளியாக பார்த்தவர்கள் காளி ரூபத்திலே அம்பாளை வர்ணித்தாங்க. பரமாம்பிகையாக அர்த்தநாரீஸ்வராக பார்க்கும்போது அந்த ரூபத்திலே வர்ணித்தார்கள். பார்வதியாக இமயமலையிலே பார்த்தபோது அந்த ரூபத்திலே வர்ணித்தார்கள். அப்படி ஒவ்வொரும் வர்ணிக்கும் போது அவர்கள் வர்ணித்ததை வைத்து நாம் வந்து அம்பாளுக்கும் இறைவனுக்கும் உருவங்களை உண்டாக்கியிருக்கோம். அதுதாங்க உருவம் வழிபாடு வந்த வரலாறு. ஏன்னா நம்மளாம் நேராக பார்க்கவே இல்லை, ஞானிகள் பார்த்ததை உருவத்தை நமக்கு சொல்ல, அதே மற்றவர்கள் அந்த உருவங்களை ஏற்படுத்த அதை நாம் உருவ வழிபாடை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஏன்னா ஒரு பொருளை நம்ம வந்து சிந்திக்கணும், அப்படி வெட்ட வழியை சிந்திக்க முடியாது இல்லையா. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், ஒரு டார்கெட் வேணும் இல்லையா. ஒரு ஷூட் பண்ணால் டார்கெட் வேணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு வெளிச்சம் போதுன்னா ஒரு பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் வெளிச்சம் தெரியும். இப்போ 40,000 அடி உயரத்தில் ஒரு ஃப்ளைட் போகும்போது வெளிச்சம் இருக்கும். லைட்டு வந்து தெரியவே தெரியாது, ஏன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது, இதுக்கு வெட்ட வெளியில் தானே போகுது. அதனால் அந்த ஒரு டார்கெட், அதுதான் இந்த உருவங்கள், இந்த உருவ வழிபாடுகள். அப்படிப்பட்ட நிலையிலே அம்பாளை நான் என்னுடைய உள்ளத்திலே ஏற்றிக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ தெய்வம் ஒன்று தான், கடவுளுக்கு பல ரூபங்கள் இருக்குது. இது பல நிலைகளிலே பல செயல்பாடுகளை விளக்குவதற்காக பல ரூபங்கள் இருக்குது. அதில் வந்து அந்த அம்பாளுக்கு அதுபோல் எத்தனை திருக்கோலங்கள் இருந்தாலும்
எந்த கோலமும் தன் உள்ளத்தில் உணர்ச்சியும் எழுத்துனா அதனால் நமக்கு உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி, எங்கள் உடம்பு சிலிர்க்குங்க. அந்த கோலத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், இடைவிடாமல் அதை தியானம் செய்யணும். அப்போதான் அந்த திருவுருவம் ஜோதி வடிவமாக மாறி திவ்யமான காட்சியை காணும் பேர் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு உருவத்தில் பண்ண அப்படியே வேவரிங்காக இருந்தோன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஒரு டார்கெட் ஆடிக்கிட்டே இருந்தால் ஷூட் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்றையே நிலையாக வைக்க வேண்டும். ஒன்றையே விடவிடாமல் உள்ளத்தை அடைக்கும் வண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்கள் அம்பாளுடைய திவ்ய தரிசனத்தை அகக்கண்ணால் கண்டு காண முடியும். அபிராமிப்பட்டர் அதே மாதிரி அம்பகையின் திருவுருவத்தை எப்பொழுதும் உள்ளத்திலே நினைப்பார் இல்லையா? அமாவாசை அன்னைக்கும் அம்பாளை நினைச்சு பௌர்ணமி பார்த்தார். வேறு எந்த கோலத்தையும் அவர் நினைப்பதில்லை. அதனால் அதுக்காக மற்ற கோலங்கள் வெறுப்பார்னு அர்த்தம் கிடையாது. அது வெறுப்பு. அது வந்து அம்பாள் வந்து இந்த கோலம் அவருக்கு சிறந்தது. உதாரணம், சின்ன குழந்தை இருக்குங்க, அம்மா கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். வீட்டில் அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை எல்லாத்தையும் தவழும். ஆனால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க பசி வந்தால் அம்மாவை தவிர யாரையும் நாடாது இல்லையா? அது அல்டிமேட்டாக அம்மாவை தான் நாடும். எத்தனையோ பேர்களிடம் பிரியமாக இருந்தால் கூட அந்த பிரியம் என்பது தாய்க்கு மட்டும் உண்டு. அதே மாதிரி அந்த ஒரு உபாசகனுக்கு, ஒரு பக்தனுக்கு தெய்வம் ஒன்றே அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் பல நிலைகளே வழிபட்டாலும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக மனதிலே ஏற்கொண்டிருந்த ஒரு கோலத்தை அதை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் அபிராமிப்பட்டர் அபிராமியின் திருக்கோலம் அல்லாமல் வேறு ஒரு கோலத்தை தன் மனதிலே கொள்ளவில்லை. அதை தான் சொன்னாருங்க இந்த பாட்டில். கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய கோலம் அல்லாது வேறு எந்த கோலத்தையும் நான் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் மற்ற தெய்வங்களை வெறுப்பேன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா கோலங்கள் இருப்பினும் பிரைமரியாக உன்னுடைய கோலத்தையே நான் கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்தது வந்து சரி, இப்போ நான் வந்து குழந்தை அம்மாக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்குது, அதுக்காக மற்றவர்களை விலக்கி விடுதான்னா விலக்கி விடாது. மற்ற அண்ணன், தம்பி, அந்த குழந்தைக்கு அக்கா, அண்ணன் இருப்பாங்க, தாத்தா, பாட்டி இருப்பாங்க, அத்தை, மாமா இருப்பாங்க, சித்தப்பா, சித்தி இருப்பாங்க. இவர்கள் எல்லோரையும் அந்த கூட்டத்திலே தான் அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அது உள்ளத்திலே உள்ளது அம்மா. பால் குடித்தா அம்மாட்ட தான் ஓடும். அதனால் மற்ற நேரத்தில் வந்து தன்னுடைய சுற்றத்தாரோடைய அந்த குழந்தை பிரியாது இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, அம்பிகை குழந்தை எப்படி தன்னுடைய சுற்றத்தாரை விட்டு விலகாமல் இருக்கிறதோ அதே பாது உன்னுடைய அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன்கிறார். வில்லேன்னா விலக மாட்டேன். யாரை அன்பர் கூட்டம், எந்த அன்பர் கூட்டம்? உன்னுடைய அன்பர் கூட்டம். அபிராமி அம்பாளையே தெய்வமாக முதல் கடவுளாக நினைத்து இருக்காங்களே அந்த சாக்த உபாசகர்கள், அவங்கெல்லாம் அபிராமி அம்பாளை தான் அவங்க முதல் தெய்வமாக நினைக்கிறவங்க. அந்த கூட்டத்தில் தான் நான் இருப்பேன். அதனால் அதை விட்டு நான் விலக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்திலே இருக்கிறதுனால என்னுடைய பக்தி உரம் பெறுகிறது. அதுக்கு அடுத்ததாக இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் நல்ல பழக்கங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அம்பாளுடைய அடியார்கள் தீய பழக்கங்கள் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களாக இருக்கும். பக்தி செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து எந்த நிலையிலும் அவருக்கு எத்தனை இடர்கள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் மீறி அம்பாளுடைய கருணையே, அம்பாளுடைய தொண்டே, அம்பாளுக்கு செய்கின்ற பக்தியே பிரதானமாக நினைத்து வழிபடுவார்கள். அதனால் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து நான் வெளியிலே வரமாட்டேன் அப்படிங்கிறார். சரி, அப்புறம் நான் இங்கே இருக்கிறேன். இப்போ வந்து இதை விட்டு நான் வெளியில் சரி நான் தான் அம்பாளுடைய அருள் கிடைச்சி வச்சேன், நான் வெளியில் வரலாமா அப்படின்னு நினச்சா மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகல் விளக்கை ஏற்றுறாங்க, வீட்டுக்குள்ளே அகல் விளக்கை ஏற்றுறோம். ஏற்றி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வச்சுருக்கோம், பூஜை அறையில் வைக்கிறோம், ஹாலில் வைக்கிறோம். அதாவது நல்லா அது வந்து நின்று எரியும் இல்லையா? விளக்கு வந்து நெய் விளக்கோ இல்லை எண்ணெயில் விளக்கோ நின்று எரியும். அந்த விளக்கை இது பாதுகாப்பாக இருக்குது. அந்த விளக்கை தூக்கிட்டு போய் நடு ரோட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு காற்றடிச்சா என்ன? வீதிக்கு நடுவில் விளக்க வைத்தால் அது நிற்காது இல்லையா? சுவர்களெல்லாம் உள்ள பாதுகாப்பான அறையில் வச்சாதான் அந்த விளக்கு எரியும். அதே மாதிரி உள்ளத்திலே அம்பாளுடைய திருவுருவத்தை வைத்து தியானம் செய்கிறவங்களுக்கு அந்த தியானத்துக்கு நேராக சூழ்நிலை அமையலாம். இப்போ எப்படி விளக்கு வந்து சோறில்லாத இடத்துல வரும்போது அணைஞ்சு போவோம், அந்த மாதிரி இந்த உள்ளத்தினுடைய அம்பாளுடைய நினைவுக்கு தீங்கு வருமாறு ஒரு கூட்டம் வரக்கூடாது.
அவன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டம் இந்த தீயவர்கள் கூட்டம் வராமல் இந்த நல்லவர்கள் கூட்டம் தான் ஒரு சுவர் மாதிரி, விளக்கை காக்கின்ற அந்த சுவர் மாதிரி. அந்த அன்பர்களின் கூட்டத்தில் நான் நடுவிலே இருக்கிறேன், அதனால் எண்ணத்திலிருந்து எந்த விதமான இடர்பாடும் வராது இல்லையா. அப்போ உபாசனை செய்கிற நம்முடைய தியானம் செய்யும்போது அந்த தெய்வத்தின் அடியாரோடு உறவு கொண்டாடுவான் இல்லையா, அவங்களோட சேர்ந்திருப்பான். அப்போ அவங்களுக்கு வேறு சமயத்தில் நாட்டம் இருக்குமோ? நிச்சயமாக இருக்காது. உலகத்தில் நிறைய சமயங்கள் இருக்குங்க, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. நம்முடைய சனாதனத்திலே 6 வழிபாடு சண்மதம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இதை நம்ம ஒரு பர்டிகுலர் கூட்டத்தில் இவர் இணைந்து விட்டார், ஒரு ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டிலே இணைந்து விட்டார். அந்த கோட்டிலே இருந்து அதிலே அந்த குழுவிலே இணைந்து அந்த கோட்பாட்டிலே நிறந்தால் நிச்சயமாக நலன் கிடைக்கும். அதனால் இது இப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வரலாம், ஆசைகள் வரலாம். இப்போ நம்ம ஆசை காட்டி பலரை தன் பக்கம் இழுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய புறச்சமயத்தினர் என்னை எவ்வளோ என் ஆசையெல்லாம் காட்டுவாங்க, எனக்கு என்னுடைய உள்ளத்தை மயக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் எது செஞ்சாலும் நான் அம்பாளுடைய கூட்டத்தின், அம்பாளுடைய அருளை நாடுகின்ற அம்பாள் அடியார்களை கூட்டத்திலிருந்து விலக மாட்டேன். நான் விலகி அடுத்த வழிபாட்டினை நான் நாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரசமயம் விரும்பேன் அப்படிங்கிறார். அதனால் நான் இந்த கூட்டத்திலிருந்து விளம்பி வேறொரு சமயத்தை நான் நாடமாட்டேன். இப்போ அபிராமிப்பட்டர் தான் ஒன்றையே விரும்பி அந்த ஒன்றையே துணிந்து ஒன்றையே உள்ளடைத்த வகையாக சொன்னார் இல்லையா. மலத்தில் ஏற்றிட்டேன், அபிராமின் திருக்கோலத்தை தியானித்து அவளுடைய பக்தர் கூட்டத்தை சார்ந்து அதில் வாழ்ந்து நான் இந்த சாக்த நெறியிலே வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ அம்பாளுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் கணக்கற்ற கோலங்களை எடுத்து அருள் புரியும் அம்பாள் இல்லையா. அம்பாள் இல்லாத இடம் எங்கே? எங்கும் நிறைந்த பரம்பொருள், பார்க்கும் இடமெங்கும் நீக்கவன் நிறைந்த பரம்பொருள் அம்பாள். எல்லா பொருள்லையும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துலேயும் உள்ளேயும் இருக்காங்க, அனைத்துமாக இருக்காங்க. அதுதாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா இறைவனால் படிக்கப்பட்டது, பரமேஸ்வரனால் படிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கிறார். இப்போ புரியுது அவங்களுக்கு? அவரால் தான் படைக்கப்பட்டது, அவர் படைக்கலைன்னா பிரபஞ்சம் கிடையாது. ஆனால் அவர் எங்கே இருக்காரோ அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறார். இது அத்வைத தத்துவம், அது மாதிரி கிட்டத்தட்ட. அதனால் அம்பாள் இந்த பிரபஞ்சத்தினுள்ள அனைத்து பொருள்களிலும் அம்பாளே இருக்கிறாங்க. அப்புறம் அனைத்தும் தானேவாக இருக்கிறாங்க. அது புரியுது அவங்களுக்கு? அனைத்து பொருள்களுக்கும் உள்ள ஒரு அணு எடுத்தால் அதுலேயும் அம்பா தான் இருக்காங்க. பெரிய பிரம்மாண்டமான மலையோ சமுத்திரத்தை இடத்துலாம் அதில் தான் இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட அம்பாள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவை அனைத்தும் அம்பாளுக்குள்ளே தான் இருக்குது. இதே தான் நான் சொன்னது இல்லையா. பரமேஸ்வரன் படைத்தார், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கிறார். அதுதான் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்திலும் புறம்பே. வியன் உலகு, இந்த 3 உலகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 உலகத்துக்குள்ளேயும் அம்பாள் தான் இருக்கிறாங்க, அனைத்தினுக்கும் புறம்பே. இவன் அனைத்துக்கும் வெளியிலேயும் அம்பா தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இந்த அனைத்துக்குள்ளே இந்த உலகம் இருக்குதுன்னு அர்த்தம். அம்பாளுக்குள் அந்த உலகமும் இருக்குது, அந்த உலகுக்குள்ளும் அம்பாளே இருக்காங்க. அப்படின்னா வியன் உலகுக்கு உள்ளே நீதான் இருக்க, ஆனால் இவை அனைத்துக்கும் அனைத்துக்கும் புறம்பே, வெளியிலும் நீதான் இருக்கிற அப்படின்னு அழகாக சொல்லி பக்தர்களின் சிறிய உள்ளத்தில் ஒரு நம்ம சின்ன உள்ளம், அதில் ஒரு மாணிக்க கட்டியை வச்சுன்னு வச்சுங்க, சின்ன எப்படி ஒளிரும், அதே மாதிரி அந்த மாணிக்கமாக உள்ளத்திலே ஒளிர்கின்ற சிறிய மாணிக்கமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் உயிர்கூட்டங்கள் உள்ளே முதல்ல அந்தர்யாமியாக இருக்காங்க. அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் எல்லா பொருளுக்கும் வெளியும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதா வியன் மூலகுக்கு உள்ளே அனைத்திலும் புறம்பே இருக்காங்க. அப்புறம் இந்தவாறு சாவா அந்தர்மியாய் சர்வத்தையும் தன்னிலேயே கொண்டவளாக வியாபாக வஸ்துவாக இருக்கும் அவள் கருணையினால் உள்ளம் கொள்ளும் கோலை, நம்ம கருணையினால் நம்ம உள்ளம் கொள்ளும்படி கோலம் கொண்டு வந்தாள் இருக்கையா. ஒரு காற்று வீசுகிற காற்று எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அங்கெல்லாம் உள்ளே புகுந்து அது இன்பத்தை கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி உன்னுடைய அருட்கருணை தியான பொருளாக எங்களுடைய உள்ளத்திலே புகுந்து அதனால் பயனை நான் நுகர்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, இந்த பயன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை அம்பாளை தியானம் பண்ண 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 என்ன ஆகுன்னு கேட்டால் உள்ளம் மயங்கும். உள்ளம் மயங்கும். மயக்கம் எப்போ வரும்? நீ கல் குடித்தவனுக்கு எப்படி இருப்பான்? கல் குடித்தவன் மயங்கி போவான் இல்லையா. கல் குடித்தாக்கா போதை மயக்கம் வரும். ஆனால் அம்பாளுடைய கருணை உள்ளே செல்ல செல்ல அருள் மயக்கம், கருணை மயக்கம் வரும்.
அப்போ அந்த போதை, அந்த மயக்கம் வரும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அம்பிகையுடைய உள்ளத்தை தியானிப்பதனால் இந்த போதை ஏற்படுகிறது. இது என்ன இன்பமான போதை, இந்த கல் குடிக்கிற போதை இல்லைங்க, அதுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அதனால் உள்ளே விளைந்த ஆனந்த தேனது அமுதம், அது அமுத கல்லாக அமர்க்கிறார். அந்த கல் அமுதமான கல், அமிர்தமான கல். அதை சொல்கிறாரு, உள்ளத்தே விளைந்த கல்லேங்கிறாரு. என் உள்ளத்திலே ஒரு கல்லாக நீ ஒரு பானமாக, மயக்கம் தரும் பானமாக நிறைந்து விட்டாய். அப்போ கல்லால் குடிக்கிற அந்த மதத்துக்கு களின்னு பேர், தமிழில் களின்னு சொல்லுவாங்கிறது. இந்த கல்லினால் உண்டாகும் அனுபவம், இந்த கல், இந்த அமுதக்கல்லினால், கருணை கல்லினால் உண்டாகும் அனுபவமும் ஒரு களியே ஆகும். களின்னா ஒரு மகிழ்ச்சி. அம்பிகை ஆனந்த உருவமாக இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த உருவத்தினால் ஏற்படுகின்ற அந்த களிக்கும் களியேங்கிறார். களிப்பு உண்டாக்குன்ற களியே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, என் உள்ளத்திலே ஆனந்த ஊற்றாக பெருத்தெடுக்கும் அம்பியே எப்பொழுதும் கண்ணில் மணியாக நின்று மெய்யானம் பார்வையை அருள்கிறாள். என் கண்ணிலே மணியாக நின்று என்னை பார்வை அருள்கிறாள். இப்போ நம்ம பார்வையில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் பொருள் தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் கருப்பாக தெரியும். அதனால் அம்பியே நம்முடைய கண்ணின் மணியாக என்று அருள் பார்வை தருகிறாள், எளிய கண்மணியே அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறாருங்க. இது நேரம் இல்லாதனால இத்துடன் நினைவு செய்கிறேன். பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். கொள்ளேன் மனதில் நீன் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பர சமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ளதே விளைந்த கல்லே கழிக்கும் கலியே அழியே என் கண்மணியேன்னு சொல்லி அழகான ஒரு பாட்டை, இந்த 23வது பாட்டை நம்ம இத்தோடு நினைவு செய்கிறோம். இது அழகான ஒரு மாணிக்கவாசகருடைய திருவாசலும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நின் அடியார அல்லால் நரகம் வெறினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனேன்னு மாணிக்கவாசகர் திருவாசலில் சொல்லியிருக்கிறாரு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்பாளின் பேரருக்கரணையும் பரமேஸ்வரன் கடாட்சியும் குராது கிடைக்கொண்டு வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.